இயேசு மகாராஜாவை பற்றிய ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. This is the passage about King Jesus. அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இளைக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. He will not flatter or discourage till he establishes justice on earth. அப்ப இயேசு மகாராஜா பூமியில உலாவிட்டு இருக்காரு. என்ன செய்ய உலாவுறாரு? The King Jesus is walking on the earth for what? நியாயத்தை பூமியில நிலைப்படுத்தணும். You need to establish the justice on earth. பூமியில நியாயம் தான் இல்ல. There is no justice on earth. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, கைக்கூலி கொடுத்து தப்பானவர்கள் போய் பல எல்லைகளில் உட்கார்ந்து கொள்ளுகிறார்கள். by giving bribe they take the wrong places. ஒரு வேலைக்கு ரெண்டு பேர் அப்ளிகேஷன் போட்டால், if two people apply for one post, அந்த வேலை தனக்கே வேண்டும் என்கிறவன் பணத்தை தேவையான அளவு கொடுத்தால் உடனே அவனுக்கு சரியான அளவு திறமை இல்லாட்டாலும் போட்டு விடுவார்கள். if they give the bribe even though he is not skillful they give the job to him. நியாயம் பூமியிலே இல்லை. There is no justice on earth. அப்ப இயேசு மகாராஜா பொறுமையா என்ன பண்றாரு? Then King Jesus with the patience what he do? பூமியிலே நியாயத்தை நிலைப்படுத்துகிறார். இயேசு மகாராஜனை பற்றிய ஒரு வசனத்தை ஆலன் பால் சொல்றாரு. அவர் இந்த பூமியிலே நீதியை நிலைநாட்டு மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு உதாரணத்தை சொல்றாரு. 2 பேர் படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. 2 பேரும் செலக்ட் ஆகுறாங்க. ஆனால் காசு யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வேலைக்கு போயிடறாங்க அப்படின்னு மற்ற வேறொருத்தர் வந்து நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்கே இந்த உலக நடப்பை பற்றி பேசுறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே நீதியும் நேர்மையா இந்த உலக வாழ்க்கையை நம்ம வாழறோமா அதை ஆராய்ச்சி பார்க்கறது இல்லை இந்த ஆலன் பால் அவர்கள். இங்கே வீட்டுக்குள்ளே ஒரு கணவனானவன் என்ன செய்யணும், ஒரு மனைவி எந்த நீதியின் பிரகாரம் நடந்துக்கணும், பிள்ளைகள் எப்படி நியாயத்தின் வழி நம்ம நடத்துறது, அதுதான் இங்கே நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதை பற்றி பேசாத, வெளியில் நடக்கிறது தான் பேசுகிறாங்க. வீட்டுக்குள்ளே பற்றி நடக்கிறத பற்றி அதை நினச்சி பார்க்குறதே கிடையாது. ஒரு குடும்பம் முக்கியம், வாழ்க்கை முக்கியம், இந்த குடும்ப செயல்பாடுகள் முக்கியம், குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது முக்கியம். அது எப்படி நம்ம எந்த வழியில் போய் பெற்றுக்கொள்வது அந்த வழியையும் சொல்கிறது கிடையாது. இது மாதிரி வீட்டுக்கு வெளியில் நடக்கிறத தான் பேசுகிறாங்க. வீட்டுக்குள்ளே நியாயம் நீதி நேர்மை இருக்குதா, அந்த வாழ்க்கையை நாம் வாழறோமா, அதுக்குண்டான ஒரு ஆலோசனை சொல்லுவோம் அப்படின்றது இவர் சொல்கிறதே கிடையாது. அதனால் இன்றைக்கி பல குடும்பங்களில் குழப்பங்கள் தான் நீடிக்குது. இந்த வேதமானது ஒரு வாழ்வில் புத்தகம். அந்த வாழ்க்கையை மையமாக வச்சு தான் எழுதிக்குது. அதை முதல்ல செய்யணும்ல. முதல்ல இந்த உலகத்தில் நம்ம வாழ்றது, வெளியே போய் வாழ போகிறது வாழ்க்கை வேறு, வீட்டுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை வேறு. அந்த வெளியில் வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம் வீட்டுக்குள்ளே தயாராகணும். அந்த சமுதாயத்தில் எப்படி செயல்படணும் அதெல்லாம் இங்கே வீட்டுக்குள்ளே செய்யணும். ஒரு சமுதாயத்தில் நம்ம போய் வேலை செய்யணும்னா ஒரு ஆரோக்கியமான சரீரம் தேவை, அறிவு தேவை, கல்வி அறிவு தேவை. அதுக்குண்டான வழிகள் என்ன நடக்குது அதை பற்றி தான் இவர் இப்படி சொல்கிறதுனால இங்கே என்ன செய்கிறாங்க, மக்கள் வந்து பைபிளை படி நடக்கிறது இல்லை, பைபிளை தான் படிக்கிறாங்க திருப்பி மணிக்கணக்கில். வேதம் என்ன சொல்லுது அதை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்லை. அந்த வேதம் சொல்லும் வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்லை. அது சொல்கிறாரு பாருங்க, தீவுகள் காத்திருக்குது அப்படின்றாரு பாருங்க. தீவுகள்லாம் யாருங்க? நம்ம தான் தீவு. இந்த சரீரத்துக்குள்ளே நீதியான ஒரு நேர்மையான ஒரு செயல்பாடுகள் இருக்கணும். சரீரத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? எல்லாரும் இருக்கிறாங்க. கண்ணுன்றவர் இருக்கிறாரு, வாயுன்றவர் இருக்கிறாரு, உள்ளுறுப்புகள் எவ்வளோ இருக்குது, கிட்னி, ஹார்ட்டு, இது மாதிரி இவங்கெல்லாம் ஒரு ஆள். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்துங்கிறாங்க. இவங்கெல்லாம் நீதி நேர்மையை நியாயமாக செய்கிறாங்களா, வேலையில் பழுதாகாமல் செய்கிறாங்களா? அதுதான் இங்கே பைபிள் ரகசியம். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்முடைய சரீரத்துக்காகவும் வாழ்க்கைக்காகவும் இந்த சமுதாய செயல்பாடுகளுக்காகவும் ஏற்றது மாதிரி தான் இந்த வேதமானது எழுதி வச்சுக்குது. அதை நம்ம ஆராய்ந்து அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த ஆலன் பால் வந்து வேதத்துக்கு வெளியே தான் பேசுவார், நம்ம குடும்பத்துக்கு வெளியில தான் பேசுவார், வாழ்க்கைக்கு உதவாததை தான் பேசுவார். இந்த ஆலன் பால் போன்றவர்கள் நிறைய பேர் இப்படி, நானும் இப்போ பெரிய பெரிய மீட்டிங் போடுறேன் அப்படி பிரசங்கம் பண்ணின்னு ஒரு வாழ்க்கைக்கு உதவாத விஷயத்தை தான் இவங்க அந்த வேதத்திலேருந்து விலக்கி இருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வறுமை, வியாதி, பல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரிகிறது, பிள்ளையானவன் குடும்பத்தை விட்டு ஓடுறது, ஒரு ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இந்த குடும்பத்தில் நீதி நேர்மையா என்று வாழறது, ஒரு கோபப்படாத கணவன் மனைவி ஒற்றுமையோட ஒருத்தருக்கு உதவி செய்து, ஒருத்தர் தேவையில்லை இன்னொருத்தர் பூர்த்தி செய்து, இப்படி தான் இந்த உலகத்தில் வாழணும். வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய வேலைகள் இதெல்லாம். இதை வந்து தான் சொல்லுது நீதி நியாயமாக வீட்டில் இருக்க. அப்போ தான் வெளியில் நல்ல பிள்ளையா நல்ல ஒரு குட் ஹேபிட்டோடு நம்ம வெளியே போக முடியும்.
வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறது நடக்க வேண்டிய வேலையெல்லாம் இங்கே தாறுமாறா எதிர்மறையாக நடந்துக்கின்னு சண்டை சச்சரவு எல்லாத்தையும் இங்கே நம்ம சந்திச்சுன்னு இருக்கிறோம். அதனால் வீட்டுக்குள்ளே நம்ம வாழ்க்கையானது ஒரு நீதி நேர்மை உள்ள வாழ்க்கையாக வாழணும். இந்த சரீரமானது ஒரு நீதி நேர்மையை உள்ள சரீரமாக இருக்கணும். அதை நம்ம தயார்படுத்தும். ஒரு பலவீனம் வந்துட்டா அது நீதி நேர்மையை விட்டு விலகுது. அப்போது இந்த சரீரத்தினுடைய செயல்பாடுகள் திட்டமிடணும். நம்முடைய சுற்றி இருக்கிற அன்றாட வேலைகளை திட்டமிடணும். அதுக்கேற்றாமல் நம்முடைய உழைப்பை கொடுக்கணும். அந்த உழைப்பை செய்யறதுக்கு ஏற்ற சரீர பலன் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்முடைய சக்தி எங்கே வீண் விரயம் பண்ணிடக்கூடாது. இப்போ ஆலன் பால் எவ்வளோ பெரிய மீட்டிங் வைக்கிறாரு, அங்கே வந்து ஜனங்க உட்காந்துக்கிறாங்க, அவங்களுடைய சக்தி விரயமாகுதுங்க, பலன் குறையுது, அவங்களுடைய உடலானது சோர்வடையுது. இந்த காற்று இல்லாத இடத்துல வெயில்ல ஒரு வெக்கையான ஒரு இடத்துல உட்காந்து இன்னைக்கு அவருடைய சரீரத்தை கெடுத்துக்கிறான். அதை பற்றிலாம் இந்த ஆலன் பால் அவர்களுக்கு ஒரு அக்கறை கிடையாது. யார் எப்படி போனால் இவருக்குன்னா இவருடைய நினைப்பு, இவர் என்ன நினைக்கிறாரோ அங்கே நடக்கணும். நம்ம பெரிய கூட்டத்தை கூட்டி நம்ம ஒரு மேடையில் நின்று பிரசங்கம் பண்ண அதை நல்லா எல்லாம் கேட்கணும், அந்த ஒரு எண்ணம் தான். அந்த புஸ்தகத்தை கேட்க வர மக்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குதா, அவருடைய ஆரோக்கியத்தில் அவருடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்குதா, அதை பற்றியெல்லாம் இவர் சிந்திக்கிறது கிடையாது. இவருக்கு மீட்டிங் நடக்கணும், பாட்டு பாடினா இவர் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணின்னு வருவார், மேடையை அலங்கரிப்பார், அதெல்லாம் வந்து மக்கள் பார்க்கணும். அப்படி தான் போய் மனிதனுடைய தேவையை மையமாக வச்சு இவங்க நடக்கிறது கிடையாது. இதுதான் இன்றைய கிறிஸ்துவ நிலைமையாக இருக்குது. வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம். இந்த குடும்பத்தில் அடங்கி அமைதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். எங்கள் மீட்டிங் வச்சாலும் ஓடுறது, அந்த மீட்டிங் போகலன்னா இங்கே ஒரு மனசு கஷ்டமாயிடுது, வருத்தமாயிடுது. ஐயோ ஆலன் பால் மீட்டிங் வச்சிட்டாரு, நம்ம போகலன்னா எப்படி? அங்கே டிபிஎம்காரங்க கன்வென்ஷன் வச்சிட்டாங்களே, நம்ம போகலன்னா எப்படி? மார்ச் மாதம் 5 நாள் கன்வென்ஷன் வைப்பாங்க அங்கே இரும்பலியூரில், அதுக்கு போகலன்னா எப்படி? அப்படின்ற ஒரு இவங்க மீட்டிங் வைக்கிறதுனால இந்த கிறிஸ்தவனுடைய மனநிலை எப்படி ஆகிப்போகுது. சரீரத்தில் சோறு வருது, வியாதி வருது, நம்முடைய உறுப்புகள் செயல்படாத போகுது. இதுதான் இங்கே நடந்துங்கிற வேலை. இப்போ அடுத்ததா பாருங்க, இப்ப இயேசு மகாராஜா பொறுமையா என்ன பண்றாரு? Then King Jesus with the patience what he do? பூமியிலே நியாயத்தை நிலைப்படுத்துகிறார். He establishes justice on earth. அவர் அதுல இளக்கரிக்க மாட்டார். அந்த வசனம் போடலாமே, 4ஆம் வசனம். Verse 4, he will not get discouraged. பாருங்க, அவர் இளக்கரிப்பதில்லை. He will not get discouraged. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? ஒரு சில நேரம் அவர் செயல்படுறாரு, Sometimes he works, அது உடனே எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. காரணம் என்ன? நீங்க அவருக்கு கை கொடுக்கிறது இல்ல. immediately it is not executing. What is the reason? You are not helping. உங்களுக்கு தான் அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. He has come down for you. நீங்க காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ண மாட்டீங்க. You are not getting up in the morning and praying. அடடா, நான் பண்ண வேலை இன்னைக்கு முடிஞ்சிரும் நினைச்சேன், இவ இன்னும் காலையில தேட மாட்டறான், இந்த மகன் தேட மாட்டறான்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு இருக்கிறாரு. இந்த பக்கத்தில் என்ன சொல்றாரு? நீங்க ஜெபம் பண்ணல, உங்களுக்காகத்தானே நான் நீதி செய்ய வந்திருக்கேன், நீங்க வந்து ஜெபம் பண்ணாது இருக்கிறீங்களே, எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அவர் பேசுறாரு. இங்க ஜெபம் பண்றதுக்கெல்லாம் வேற அர்த்தம் இருக்குது. ஏன்னா ஜபத்தின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேலைகள்ன்ற ஒரு இருக்குது. காலையில் எழுந்து வேலை செய்யணும், காலையில் எழுந்து படிக்கணும். இதெல்லாம் செய்யாத ஜபமே பண்ணிட்டு இருந்தா என்னத்துக்கு வருது? ஒரு அரை மணி நேரம் கூட நமக்கு வேஸ்ட் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அது என்ன அர்த்தம்? ஜபத்துக்கு அர்த்தம் என்னன்னா படிக்கிறது தான் அர்த்தம். போய் டைமோட வீட்டு வேலைகளை செய்கிறது தான் அர்த்தம். அதை விட்டுட்டு ஜபத்தையே பண்ணிக்கின்னு அங்கே வேலை சமையல் சீக்கிரம் முடிக்காத, பிள்ளைகள் பள்ளி பாடத்தை சரியாக படிக்காத, அங்கே ஹோம் ஒர்க் பண்ணாத போயிட்டா எப்படி சரியாக இருக்குமா? அதெல்லாம் இந்த கடவுள் இந்த சமுதாயத்திலே கொடுத்திருக்கிற கடமைகளை நாம் நீதி நேர்மையாக செய்யணும், நேரத்தை குறித்த நேரத்துக்கு செய்யணும். அதுக்காக வேதம் விரும்புது, அதை தான் நம்ம செய்யணும். படிக்கிற நேரத்தில் படிக்கணும், எக்ஸாம் படிக்கிற நேரத்தில் படிக்கணும், எக்ஸாமுக்கு முதலேருந்தே படிக்கணும், முதலேருந்தே அந்த கடைசியாக எழுதுகிற எக்ஸாமுக்கு ஆனுவல் எக்ஸாம் படிக்கணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. இதை சரியாக செஞ்சால் தான் நீதி நேர்மை நியாயம். தனியாக வந்து நீதி நேர்மை நியாயம் நமக்கு ஃபிட் ஆகாது. இந்த கடமைகளை சரியாக செய்தவ அதான் சரியானது. இந்த நீதி என்னன்னாங்க சரியானது. அப்போது நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து தான் இங்கே நீதியான வாழ்க்கை. அவன் பேர் தான் நீதிமான். தன்னுடைய வேலைகளை சரியாக செய்கிறவர் தான் நீதிமான். தன்னுடைய குடும்பத்தை நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஆரோக்கியமான பாதையில், ஒரு வியாதி இல்லாத பாதையில், ஒரு வறுமை இல்லாத பாதையில் நடத்துகிற குடும்ப தலைவருடைய பெயர் தான் நீதிவான். அதை விட்டுட்டு 24 மணி நேரம் பைபிளை படிச்சுன்னு வேற பைபிள் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படிச்சுன்னு புத்தகத்தை கேட்டுன்னு பாட்டு கேட்டுன்னு பாட்டு பாடிக்கின்னு முழு நாள் நின்று முட்டி போட்டுக்கின்னு இருந்தால் அது கிடையாது. அது
நீதியற்ற விஷயம் அது. அது வந்து நீதி இல்லாத ஒரு வேலையை தான் நம்ம ரொம்ப நெடுநேரம் செய்கிறோம். அதை சொல்லலை பைபிள். நம்முடைய கடமைகளை, அன்றாட வேலைகளை சரியாக செஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுங்கள். அதுதான் இந்த ஜபன்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு ஜபன்றது இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் பண்ணாரு ஜபம், அதே ஜபம் பண்ணிக்கிறது. இயேசு கிறிஸ்து பண்ண ஜபத்துக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது, அது மறைபொருள் வேற ஒன்று இருக்குது. அதெல்லாம் இந்த இவர்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம ஜபத்தையே பண்ணிட்டு நம்முடைய வாழ்க்கையை வீணடிச்சுக்கணும். இந்த ஜபம் என்ற வார்த்தைக்கு நாம் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நாம் செய்யும் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அதை தான் சொல்கிறது ஜபம் என்ற வார்த்தை. முட்டி போட்டு ஜபம் பண்றது இல்லை. நம்முடைய அன்றாட வேலைகளை நேரத்தோடு எழுந்து நீதியோடு செய்ய வேண்டும். ஒரு சமையல்னா அதை நல்லா பக்குவமாக செய்து கொடுக்கணும். கணவனுக்கு ஏற்றதா, உடலுக்கு சக்தியுள்ள உணவாக நம்ம தயாரிக்கணும். பிள்ளைகள் நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல தரமான கல்வி அதுங்களுக்கு கிடைக்கணும். இதுதான் நீதியுள்ள நேர்மையுள்ள வாழ்க்கை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.